நான் இப்படி எல்லாம் செய்யறது உங்களுக்கு ஜோக்காக தெரியுது. இந்த வீடியோல நான் இப்ப சொல்ல போற வீடியோ மார்ஷல் ஆர்ட் தெரிஞ்சவங்களுக்காக தான். எதுவுமே தெரியாம சும்மா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து அசிங்கமா கத்திட்டு இருக்கிற கழுதைங்களுக்காக இல்ல. நீங்க கத்திட்டு இருக்கிறது மட்டும் மார்ஷல் ஆர்ட் இல்ல, உலகத்துல பல வகையான மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு. இதுல நான் என்னோட உடம்ப லூஸா வச்சுக்கிட்டு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றேன். எதுக்காண்டா எனர்ஜி வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. நம்ம உடம்ப இறுக்கமா வச்சுட்டு இருந்தோம்னா அதிகமான எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அதே இது நீங்க உங்க மார்ஷல் ஆர்ட்டை ஜீட் குண்டு டெக்னிக்கு சேஞ்ச் பண்ணி உடம்ப லூஸா வச்சுக்கிட்டு எந்த இடத்துக்கு எனர்ஜி தேவையோ அங்க மட்டும் எனர்ஜியை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களால பவர்ஃபுல்லாவும் இருக்க முடியும், குயிக்காவும் இருக்க முடியும், அதே நேரம் எனர்ஜியை சேவ் பண்ணவும் முடியும். நான் இந்த மெத்தட்ல செய்து காட்டுறதால தான் ப்ராப்பரான காட்டாஸ் ப்ராப்பரான ஃபார்ம்ஸ்ல பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இதை பார்க்கும்போது ஏதோ கோணல போற மாதிரியும் ப்ராப்பர் மெத்தட் இல்லாத மாதிரியும் தெரியுது. அது நீங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரையறைக்குள்ள இருக்கீங்க. உங்களுக்கு அது புரியாததுக்கு நான் ஒன்னும் செய்ய முடியாது. இதெல்லாம் மார்ஷல் ஆர்ட் கத்துக்கிற எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களால புரிஞ்சிக்க முடியும். நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் சில கலைங்க வந்து கத்திக்கிட்டே இருக்கும், சிலங்க குறைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய புத்தி அப்படி இருக்கும் பொழுதோ அதுக்கு நாம ஒன்றும் செய்ய முடியாது.